அனைவருக்கும் வணக்கம். சொந்த பந்தம் விட்டு போகாமல் ஒற்றுமையோடு இருக்கணும் அப்படின்னா அனைவரிடமும் விட்டு கொடுத்து வாழ்வதில் இன்பம் காண்றவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க. இவங்க எந்த ஒரு விஷயத்துக்காகவும் சோர்ந்து போகாமல் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் என்ன நடந்தாலும் எதுலேயுமே பின்வாங்காத அஞ்சானஞ்சம் கொண்டவங்க இந்த மகர ராசிக்காரங்க. இவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத ராசி பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லியும், நினச்சதெல்லாம் நடக்க போகுதா, அதிர்ஷ்டமாக இருக்குமா, தொழில் வியாபாரம் ரீதியாக எப்படி அமைஞ்சிருக்கு, குடும்பம் குழந்தைகளுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடப்பு 2026ஆம் ஆண்டின் ஏப்ரல் மாதம் குறிப்பிடத்தக்க சில மாற்றங்களை சந்திக்க இருக்கு. குறிப்பாக ஏப்ரல் 2ஆம் நாள் நிகழும் செவ்வாய் பயிற்சி, ஏப்ரல் 14ஆம் நாள் நிகழும் சூரியன் பயிற்சி போன்றவை குறிப்பிடத்தக்க திருப்பங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரப்போகுது. வேத ஜோதிட கணிப்புகள் படி நடப்பு ஏப்ரல் மாதம் புத்துணர்ச்சி கொண்டு வரும் ஒரு மாதமாக அமையப்போகுது. தனிநபரின் ஆற்றலை மேம்படுத்தும், அவர்களின் இலக்கை நோக்கி பயணிக்க உத்வேகம் அளிக்கும், உள்ளுணர்வுகளின் வலிமையை அதிகரிக்கும், நல்வாழ்வுக்கு உதவும் வழிகளை காண்பிச்சு தரும் சொல்லி நம்பப்படுது. இந்த மாதம் நிகழும் வானியல் மாற்றங்கள் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள அனைத்து ராசினருக்கும் தனித்துவமான பலன்களை கொண்டு வரும்னு கணிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு தங்கள் திறமைக்கான அங்கீகாரம் வெகுமதியை காணும் ஒரு காலமாக இது பார்க்கப்படுது. பொருளாதார ரீதியாக நீங்கள் காணும் வளர்ச்சி உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வரும். சமூகம் சார்ந்த பொது நிகழ்ச்சிகளில் உங்கள் கருத்துக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். உறவினர்கள் மத்தியில் உங்கள் பேர் கௌரவிக்கப்படும். இதனிடையே ஒரு சில சவால்களும் வந்து போகும். மேலும் தொழில் மற்றும் உத்தியோகத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா உங்கள் ராசிநாதன் சனி 3ஆம் வீட்டில் வலுவாக அமர்ந்திருக்கிறதால அலுவலகத்தில் உங்கள் கடின உழைப்புக்கு எல்லையே இருக்காது. ஏப்ரல் 2 முதல் செவ்வாயும் இணைகிறதால நீங்கள் ஒரு புதிய உத்வேகத்தோட அனைத்து பொறுப்புகளையும் முன்னின்று ஏற்றுக்குவீங்க. எவ்வளவு பணிச்சுமை இருந்தாலும் சளைக்காமல் உழைப்பீங்க. ஏப்ரல் 14 அன்று 8ஆம் அதிபதி சூரியன் நாளில் உச்சம் பெற்று உங்கள் ஜீவனஸ்தானத்தை பார்க்குறதால உத்தியோகத்தில் திடீர் இடமாற்றம் அல்லது மேலதிகாரிகளின் மாற்றம் போன்ற எதிர்பாராத திருப்பங்கள் வரலாம். ஆனால் கவலைப்பட தேவையில்லை. ஏப்ரல் 19 அன்று உங்களின் ஜீவனஸ்தான அதிபதியான சுக்கிரன் 5ஆம் வீட்டில் ஆட்சி பெறுவது உங்கள் புத்திசாலித்தனத்தை கண்டு மேலிடமே வியக்கும்படி செய்யும். உங்களுக்கு சேர வேண்டிய கௌரவமான பதவி உயர்வு உங்களை தேடி வரும். மேலும் வியாபாரம் மற்றும் சுயதொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் துணிச்சலான முடிவுகளும் நிலையான லாபமும் கிடைக்கும். 3ஆம் வீட்டில் சனி மற்றும் செவ்வாய் சஞ்சரிக்கிறதால வியாபார விரிவாக்கத்துக்காக நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் ரொம்ப பலனை தரும். புதிய யுத்திகளை தைரியமாக நீங்கள் செயல்படுத்துவீங்க. லாபஸ்தானாதிபதி செவ்வாய் வலுவாக இருக்கிறதால உங்கள் புதிய யோசனைகள்லாம் தொழிலில் லாபபாதைக்கு கொண்டு செல்லும். இருந்தாலும் 9ஆம் அதிபதி புதன் ஏப்ரல் 11 முதல் நேசமடைகிறதால ஒப்பந்தங்களை இறுதி செய்யும் போது தகவல் தொடர்பில் குழப்பம் வராமல் பார்த்துக்கோங்க. ஏப்ரல் 19க்கு பிறகு சுக்கிரன் தன் சொந்த வீட்டுக்கு நுழையிறதால கலைத்துறை, டிசைனிங், கட்டிடக்கலை மற்றும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் துறைகளில் இருக்கிறவங்களுக்கு பணமழை பொழிய போகுது. பங்கு சந்தை முதலீடுகளும் இந்த நேரத்தில் லாபகரமாக அமையப்போகுது. மேலும் பொருளாதாரம் மற்றும் செல்வம் குறித்து பார்க்கணும் அப்படின்னா தனஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறதால இந்த மாதம் எதிர்பாராத செலவுகள்லாம் வரும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணத்தை சேமிக்கிறது சவாலாக தான் இருக்கும். நிதி விவகாரங்களில் கொடுத்த வாக்க காப்பாற்றுறது ரொம்ப அவசியம். இருந்தாலும் ஏப்ரல் 14 அன்று அண்டவெளியின் போக்கு உங்களுக்கு சாதகமாக மாறும். 8ஆம் அதிபதி சூரியன் நாளில் உச்சம் பெறுவது காப்பீட்டுத் தொகை, நிலுவையில் இருந்த பழைய பாக்கிகள் அல்லது வாரிசு சொத்துக்கள் மூலமாக திடீர் பணவரவை தரும். வீடு அல்லது வாகனங்களை விற்கிறது மூலமாக நல்ல லாபம் கிடைக்கும். ஏப்ரல் 19க்கு பிறகு சுக்கிரனின் பலத்தால் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டும். மேலும் ஆரோக்கியம் குறித்து பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ராசிநாதன் சனி 3ஆம் வீட்டில் வலுவாக இருக்கிறதால இயல்பாகவே உங்களுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் உடல் வலிமையும் இருக்கும். இருந்தாலும் 6ஆம் வீட்டில் குரு சஞ்சரிக்கிறதால கொலஸ்ட்ரால் அல்லது கல்லீரல் மற்றும் செரிமானம் தொடர்பான சிறு உபாதைகள் வரும். ஏப்ரல் 14 அன்று சூரியன் நாளில் உச்சம் பெற்றதும் இதயம் மற்றும் மார்பு தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடலில் உஷ்ணம் அதிகரிக்கிறதோட இரத்த அழுத்தமும் தற்காலிகமாக உயர்ந்து இருக்கலாம். எல்லாவற்றிலும் மேலாக இந்த காலகட்டத்தில் உங்கள் தாயாரின் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துறது அவசியம்.
மேலும் குடும்பம் மற்றும் உறவுகள் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் உச்சம் பெற்ற சூரியன் 8ஆம் அதிபதி சஞ்சரிக்கிறதால வீட்டில் அமைதி கொஞ்சம் குறையும். குடும்ப உறுப்பினர்களிடம், குறிப்பாக பெரியவர்களிடம் ஈகோ மோதல்கள் வர வாய்ப்பு இருக்குது. மின்சாரம் அல்லது நெருப்பு தொடர்பான சிறு விபத்துகள்லாம் வீட்டில் ஏற்படாமல் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஆனால் தனிப்பட்ட உறவுகளை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 19 அன்று சுக்கிரன் 5ஆம் வீட்டுக்குள்ளே நுழையிறது ஒரு இனிமையான மற்றும் ரொமான்டிக்கான காலத்தை தொடக்கி வைக்கும். திருமணமாகாதவர்களுக்கு காதல் மலரும். கணவன் மனைவிக்கிடையே ஈர்ப்பு அதிகரிக்கும். உங்கள் குழந்தைகளின் கல்வி அல்லது இதர சாதனைகள்லாம் உங்களுக்கு பெருமிதத்தை தரும். மேலும் கல்வி மற்றும் மாணவர்கள் குறித்து பார்த்தோம் அப்படின்னா, கல்வி எண்காரகனான புதன் நீசம் அடைஞ்சிருக்கிறதால ஏப்ரல் மாதத்தின் முதல் பாதியில் மாணவர்களுக்கு கவன சிதறல் ஏற்படலாம். ஆனால் ஏப்ரல் 19 நிலைமை மாறும். 5ஆம் அதிபதியான சுக்கிரன் தன் சொந்த வீட்டுக்கு வர்றதால மாணவர்களின் கிரகிக்கும் திறன் மற்றும் ஆர்வம் பல மடங்கு கூடும். குறிப்பாக கலை, டிசைனிங், ஃபேஷன் துறையில் உள்ள மாணவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக இருக்கும். போட்டித் தேர்வுகள் எழுதுகிறவங்களுக்கு எழுத்து திறனும் தகவல் தொடர்பு திறனும் மேம்படும். 3ஆம் வீட்டில் உள்ள சனி மற்றும் செவ்வாய் உங்களுக்கு அபாரமான துணிச்சலை தருவாங்க. இது மூலமாக உத்தியோகத்தில் வரும் தடைகளை நீங்கள் தகர்த்து எதிரிகளை முறியடிப்பீங்க. மேலும் ஏப்ரல் 14க்கு பிறகு 4ஆம் வீட்டில் சூரியன் உச்சம் பெறுவது சொத்து, வாகனம் தொடர்பான லாபங்களையும் சமூகத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தையும் பெற்றுத்தரும். பொருளாதார அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் 19 யோகக்காரக சுக்கிரன் 5ஆம் வீட்டில் செல்வது செல்வமழை பொழியும் காலமாக அமைஞ்சிருக்கு. முதலீடுகள் லாபத்தை தரும். புதிய படைப்பு திறன்லாம் மிளிரும். பொருளாதார தடைகள் நீங்கி சுபிட்சம் உண்டாக பரிகாரம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் வீட்டில் சூரியனால் ஏற்படும் உஷ்ண தாக்கத்தை குறைக்கவும், குடும்பத்தில் அமைதியை நிலைநாட்டவும் யோகக்காரக சுக்கிரன் முழு அருளை பெறவும் இந்த பரிகாரங்களை மேற்கொள்ளுங்க. 4ஆம் வீட்டின் தோஷங்களை குறைச்சி தாயாரின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க தினமும் சிவ பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபிங்க. திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு ஜலாபிஷேகம் செய்யுங்க. மேலும் 2ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதால ஏற்படும் பேச்சு கடுமையையும் பொருளாதார இழப்பையும் தவிர்க்க துர்க்கையம்மனை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. சுக்கிரனின் முழுமையான ஆசையை பெற வெள்ளிக்கிழமைகளில் ஏழை சுமங்கலி பெண்களுக்கு அல்லது குழந்தைகளுக்கு இனிப்பு மற்றும் ஆடைகளை தானமாக வழங்குங்க. நன்மைகள் வந்து சேரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. மேலும் இந்த மாதம் நண்பர்களுடன் சேர்ந்து செய்யும் காரியம் சாதகமான பலனை தரப்போகுது. திட்டமிட்டு செய்யும் பயணங்கள்லாம் வெற்றி தரப்போகுது. செலவு செய்கிறது பற்றி யோசனை செஞ்சு தேவைன்னா மட்டுமே செய்யுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்தபடி நடந்து முடியும். பயணங்கள் செல்ல நேரிடுங்க. புத்தியை உபயோகித்து வியாபாரத்தில் புதுமையை செய்கிறது பற்றி ஆலோசனையில் ஈடுபடுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் கிடைக்காம குடும்பத்தில் வாக்குவாதங்கள் உண்டாகலாம். வாழ்க்கை துணையையும் குழந்தைகளிடமும் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்துக்காக கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியதாக இருக்கும். பெண்களுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிக்க காலதாமதம் ஏற்படும். திட்டமிட்டு செயல்படுறது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய திட்டங்கள் மனசில் தோன்றும். கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவாங்க. கலைஞர்களுக்கு தங்கு தடை இல்லாமல் புதிய வாய்ப்புகள்லாம் பெறலாம். புகழ், பாராட்டு வந்து சேரும். நல்ல பேர் எடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் உருவாகும். எதிர்பார்த்த உதவிகள்லாம் வந்து சேரும். அரசியலில் உள்ளவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைச்சாலும் அதே நேரத்தில் விழிப்போட செயல்படுறதும் நல்லது. இழுபறியாக இருந்த சில காரியங்கள்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். கையிருப்பு கூடும். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் நிம்மதியும் சுகமும் அதிகமாக இருக்கும். புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டி வரலாம். பணவரத்து திருப்திகரமாக இருக்குங்க. பல வகையிலும் பிறர் உதவி கிடைக்க பெறுவீங்க. புத்தி சாதுரியம் அதிகரிக்குங்க. யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்கறத தவிர்க்கிறது நல்லது. மேலும் இந்த மாதம் மேலிடம் நீங்கள் சொல்கிறத கேட்டு நடக்கலையேங்கிற எண்ணம் ஏற்பட்டு நீங்கும். வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும். நீங்கள் மற்றவங்களுக்கு உதவிகரம் நீட்டுறதில் தயங்க மாட்டீங்க. பேச்சு திறமை அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறிது மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் குறையாத நிலை இருக்கும். மேலும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும். உறவினர்களுடன் அனுசரித்து போகிறது நல்லது. எல்லா விதமான காரியங்களும் சாதகமான பலன் தருங்க. பணவரத்து திருப்தி தரும். பக்தியில் நாட்டம் ஏற்படும். பணவரத்து அதிகரிக்கும். மேலும் போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுட்டு தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்துறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளியூர் மாற்றங்கள் உண்டாகலாம். சக ஊழியர்களிடம் பேசும்போது கோவப்படாமல் இருக்கிறது நல்லதுங்க.
மேலும் அவிட்டம் நட்சத்திரம் 1-2 பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் எதிர்ப்புகள் அகலும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் இப்போ தீரும். உதவிகளை செய்து மன திருப்தி அடைவீங்க. கொடுத்த வாக்க காப்பாற்ற எடுக்கும் முயற்சிகள்லாம் சாதகமாக முடியும். மனசில் இருந்த குழப்பம் நீங்கி திருப்தி நிலவுங்க. பணவரவு எதிர்பார்த்தபடி வந்து சேரும். மேலும் இந்த மாதம் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மனத்தாங்கல்கள் நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலையும் காணப்படும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறது நல்லது. பிள்ளைகளிடம் பேசும்போது நிதானமாக பேசுகிறது நல்லதுங்க. வாகன வசதியெல்லாம் உண்டாகும். அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது. கவனமாக இருங்க. பரிகாரமாக சனி பகவான தீபம் ஏற்றி வணங்கி வழிபட உடல் ஆரோக்கியம் பெறும். கஷ்டங்கள் குறையும். காகத்திற்கு எல் சாதம் வச்சுட்டு வாங்க. கடினமான பணிகள்லாம் எளிதாக முடியும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு, செவ்வாய், புதன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.